ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்றத ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வுக்காகவும், மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ல எப்படி தனித்து விளங்கிட்டு இருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு நோக்கமே டிஸ்ட்ரிபியூட்டராக மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த பிஸ்னஸை எப்படி முன்னோக்கி கொண்டு போகணுன்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சந்தேகங்களை போக்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு அருமையான லீடர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் உங்களுக்கு தெளிவான ஒரு செஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் செக்கான் நூரணின்ற ஒரு ஊரில் பிறந்தவர். ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். அப்புறம் ஒரு தந்தி ரிப்போர்ட்டராக இருந்திருக்காரு. ஒரு தின நாளிதழ் சொந்தமாக நடத்திட்டு இருந்தார். ஸோ அந்த தின நாளிதழ் சொந்தமாக நடத்திட்டு இருக்க காலகட்டம் தான் பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இருந்த ஒரு காலகட்டமாக அவருக்கு அமைஞ்சிட்டு இருந்தது. ஸோ லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு 2017 வருஷத்தில் அவர் மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்ன்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்தி பிஸ்னஸை பற்றின ஒரு தெளிவான புரிதலை சீக்கிரமாக அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இப்போ வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஸோ பிஸ்னஸ் மூலிமா சொந்தமாக கார் வச்சிருக்காரு, 2 வீடு கட்டியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்ண போகிறோம். சார், ப்ளீஸ் வெல்கம் அவர் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் செங்கதிரோன் சார். செங்கதிரோன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ 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 சந்தோஷ் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹலோ, எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கண்டிப்பா நம்மளோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் எப்படிதான் சிஸ்லி இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கலாமா? ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல்ல இந்த அற்புதமான வேலையில சார் சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்ட்ல இருந்தோம். பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர்ல இருந்து ரிப்போர்ட்டர், ஒவ்வொரு விஷயமும் கடந்து வந்து லாஸ்டா நான் பார்த்துக்கிட்டு இருந்தது விவசாயம் தான். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் என்னோட வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஸோ கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதுனால இன்னைக்கு நம்ம மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்மளோட டைரக்ட் செல்லிங் டிடிபி ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரியான அற்புதமான விஷயத்த எடுத்துரைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சொல்ல அப்படி இருக்கீங்க? கண்டிப்பா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல இருந்தா கண்டிப்பா எல்லாருமே நல்லா தான் இருப்போம், இருக்கணும், இருந்துதான் ஆகும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நிறுவனம். அதுல நாம எப்படி டிராவல் பண்றோம், எப்படி போயிட்டு இருக்கோம், நம்மளோட பிசினஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத வழிவகுத்து தான் நம்மளோட வளர்ச்சி பாதைகளும் இருக்கு. ஆமா தானே? ஸோ அதனாலதான் கம்பெனி ஒவ்வொரு தடவும் ஏன் இதை ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியா நிறுவனம் பண்ணணும். ஒவ்வொரு லீடர் சொல்றாங்க, டைரக்ட் செல்லிங்கை பத்தி சொல்றாங்க, மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கை பத்தி சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும். இது தொடர்ச்சியா ஒரே விஷயம் மாதிரி தானே இருக்கு. அப்படின்னாலும் தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உள்வாங்கி கத்துக்கிறதான் நாம மெருகேறி கண்டிப்பா நம்மளோட இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல ஒரு சிறந்த தலைவனாகவும் ஒரு தலைவியாகவும் மாறி நம்மளுக்கான அந்த அதிகபட்சமான அந்த வருமானங்கள் அனைத்தையும் வாங்கி நம்ம பெரிய லெவல்ல, நம்மளோட குடும்பம் பெரிய லெவல்ல இருக்கணும். நம்மளை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் நாம என்ன பண்ணணும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். ஆமாவா இல்லையா? ரைட். அப்போ அதற்கு இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வளர்ச்சி பாதைக்கு நம்ம போக முடியும். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம், டைரக்ட் செல்லிங்னா என்ன, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கு. ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஏன் நம்ம மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தாச்சு, உள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு விநியோகஸ்தரா உள்ள இணைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்களை நாம கடைபிடிச்சாலே போதும். கண்டிப்பா நாம சொன்ன மாதிரி நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடிய அதிகபட்ச வருமானம், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பத்தி பாத்திரலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஹலோ, ஒரு சிஸ்லி கொடுங்க. ஓகே. எப்பவுமே ஜூம்ல உட்காரும் போது நம்ம மறைச்சு பார்க்க கூடாது, சிரிச்சு பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஜூம்ல அட்டன் பண்ணக்கூடிய நீங்கள் அனைவரும் நாளைக்கு இதே மாதிரி நம்மளோட மைலேஜர் மேனேஜ்மெண்ட் சார்பில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவீங்க, நீங்க இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம நீங்க எடுப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் அந்த யூனிவர்ஸும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டைரக்ட் செல்லிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்ல வந்துட்டு 2 வகையான மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லெவல் மார்க்கெட்டிங், இன்னொன்னு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சிங்கிள் லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு தனிநபர் மட்டும்தான் அந்த ஏதோ ஒரு பொருளை விநியோகம் பண்ணும்போது அவர் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது தானும் சம்பாதித்து தன்னோடு வரக்கூடிய அனைவருக்கும் இந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி கூட வரக்கூடிய அனைவரையும் வருமானம் வாங்க வைக்கக்கூடியதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதுல சூப்பரா விளங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்மளோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. சோ டைரக்ட் செல்லிங் என்னன்னு பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். சந்தோஷ் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் தெரியுதா? பிபிடி தெரியுதா? ஷேர் ஆகுது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட பேரு செங்கதிரோன், ஊர் எனக்கு மதுரை மாவட்டம். ஸோ நான் மைலேஜர் மார்க்கெட்டிங்க கடந்த 2017 எடுத்தேன். கரண்டா இதுவரையும் பிசினஸ் தொடர்ச்சியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அட் கரண்ட் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா இப்போ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போலாம். ஸோ டைரக்ட் செல்லிங், வாட் இஸ் டைரக்ட் செல்லிங்? அப்ப நான் சொன்ன மாதிரி வந்துட்டு டைரக்ட் செல்லிங்க்கு முன்னாடி நடைமுறையில இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, பாரம்பரிய வியாபார முறை. நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்குது டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தகம். இந்த பாரம்பரிய வியாபார முறையில என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைலா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 30 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் கன்சியூமர் வாடிக்கையாளருக்கு கையில போகும்போது 100 ரூபாய்க்கு போய் கிடைக்குது. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். ஏதோ ஒன்று மொபைலோ இல்ல சோப்போ ஏதோ ஒரு விஷயம். ஸோ 40 ரூபாய்க்கு தரக்கூடிய பொருள் நம்ம மக்கள் வாடிக்கையாளருக்கு கையில போகும்போது எங்க எவ்வளவு கிடைக்குது? 100 ரூபாய்க்கு கிடைக்குது. சோ இடையில இருக்கக்கூடிய இந்த 60 ரூபாய் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டும் பண்ணக்கூடிய இது என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் ஆஃப் ஏஜென்ட், ரீஜனல் வைஸ் பிரிப்பாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் ஹோல்சேலர், ரீட்டைலர்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான இடைத்தரகர்கள் இருப்பாங்க. இதை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தெரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாட்டர் பாட்டில்னா ஏதோ ஒரு ஃபேமஸான பேரு சொல்லுவோம், ஒரு சோப்போ பேஸ்டோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அட்வர்டைஸ்மெண்ட். சோ இந்த 5 வகையான இடைத்தரகர்கள் பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே என்ன ஆகுது, மக்களுக்கு கொண்டு போய், அதாவது இந்த இடைத்தரகர்களுக்கும் இந்த விளம்பரத்துக்கும் போகக்கூடிய பணம் 60 ரூபாய் அங்க போய் சேருது. இதுதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இடையில இத்தனை வகையான இடைத்தரகர்கள் இருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்ட் செல்லிங்ல இது எதுவுமே இருக்காது. டைரக்டா மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். சப்போஸ் ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், சப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்த வாய்மொழி விளம்பரமா ப்ரமோஷன் பண்றதுனால நம்ம ஒரு டைரக்ட் செல்லரா மாறும். அப்போ ஒரு ப்ராடக்டை கன்சியூமும் பண்றோம், பயன்படுத்துறோம், நல்லா இருக்குன்னு 4 பேத்துக்கு எடுத்து சொல்றோம். இதுதான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ கன்சியூமர் பிளஸ் நம்ம ஒரு ப்ரொமோட்டராகவும் மாறுறோம். ஸோ கன்சியூமர் பிளஸ் ப்ரொமோட்டரா நாம வரும்போது நாம யாருன்னு பார்த்தா ப்ரொசியூமர்னு சொல்லுவாங்க. ப்ராடக்டை நம்ம வாங்கி பயன்படுத்துறோம், வாங்கி பயன்படுத்தி நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு சொல்றதுனால மக்கள் என்ன பண்ண போறாங்க, அந்த ப்ராடக்டை வாங்கி பண்ண போறாங்க. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங்ல இந்த 60% பணம் என்ன போகும், நம்மளுக்கே கமிஷனா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுல இடைத்தரகர்கள் போகும். இங்க அந்த 60% பணம் எங்க போகும், இது நாமளே வாய்மொழி விளம்பரமா மக்களுக்கு ப்ரமோஷன் பண்றதுனால அந்த எல்லா பணமும் நம்மளுக்கே கமிஷனா போயிடும். ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங்கோட சிறப்பு அம்சம். சோ இது டைரக்ட் செல்லிங் எப்போ வந்துச்சு? டோட்டலா வேர்ல்டு லெவல்ல 1860 காலகட்டங்கள்ல இதை ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியாவுல வரும்போது எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல நம்ம இந்தியாவுக்குள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு வந்த ஜஸ்ட் அ மினிட்.
ஹலோ, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எக்கோ வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிஸ்லி மட்டும். சார் இப்போ கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஸோ அப்போ இந்தியாவுக்குள்ள டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996. ஸோ எப்போ இந்தியாவுக்குள்ள இதை கொண்டு வந்தாங்களோ, கொண்டு வந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் கிட்டத்தட்ட இயர் பை இயர் வந்து 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேல நிறுவனங்கள் இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய டர்ன் ஓவர் ஒவ்வொரு வருஷமும் ஜஸ்ட் ஸோ என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? எக்கோ அடிக்கிற மாதிரி எதுவும் ஃபீல் இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஹலோ, கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆக்ஷன் மட்டும் காமிங்க. ஓகே, சுனில் கிளியரா இருக்கா? ஓகே ஓகே, எக்கோ அடிக்கவே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள டைரக்ட் செல்லிங்ல இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுல வந்துட்டு என்ன மாதிரியான விஷயம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட் செல்லிங்கை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மத்திய அரசாங்கமும் இப்போ சமீபத்தில் நம்மளோட மாநில அரசாங்கமும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஒரு துறைன்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினால நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாரும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் இங்க ஜனத்தொகை ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் 18 வயசு முடிஞ்சு காலேஜ் படிப்பு முடிச்சு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே ஒரு சர்வே பண்ணி பார்த்ததுல, வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுய வேலை வாய்ப்பு குடுத்தா மட்டும் தான் நம்மளோட நாடு வளர்ச்சி அடையும். எல்லாருக்கும் பொருளாதாரத்துல மேம்பட முடியும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான், செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஒவ்வொருத்தருக்கும் சுய வேலை வாய்ப்பு குடுத்து, அத ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி, வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒரு சிறந்த தொழிலதிபரா மாத்துறதுக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சர்வே பண்ண பிறகுதான் மத்திய அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் ஒரு ஜிஓவே கெசட் ஒரு அரசாணையே பிறப்பிச்சிருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள நம்மளுக்கு இங்க என்ன ஃபேவரா இருக்கு? இது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி எப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவுக்குள்ள வந்துச்சோ, ஒவ்வொரு வருடமும் 12% வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. கடந்த 2022, 23ல பாத்தீங்க அப்படின்னா, 12% குரோத் இருக்கு. இது நம்ம பேப்பர் கட்டிங்ல வந்துட்டு லாஸ்ட்டா 2023, 24ல எடுத்த சர்வே. அதுல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள நடந்த டர்ன் ஓவர் டைரக்ட் செல்லிங் மூலியமா பல நிறுவனங்கள் இருக்கு. 21,282 கோடி ரூபாய் நம்ம இந்தியாவுக்குள்ள என்ன ஆயிருக்கு? டர்ன் ஓவர் நடந்திருக்கு. சோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் இது வளர்ச்சி பாதையில போறதுனால கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது அடிப்படையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது விழிப்புணர்வு போய் சேரணும். எல்லாருக்கும் அது வந்து இது சொந்தமா அவங்க பிசினஸா எடுத்து பண்ணணும். அவங்களோட பொருளாதாரத்தை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனால என்ன பண்ணாங்கன்னா, இது பாடத்திட்டமா கொண்டு வாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நம்மளோட 12th வந்துட்டு காமர்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இது ஒரு பாடத்திட்டமாவே என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. நம்ம படிக்கிற பசங்கிட்ட கேட்டாலே தெரியும். ஸோ அதே மாதிரி எம்பிஏவிலும் இது ஒரு பாடத்திட்டமா இருக்கு. இதை தாண்டி இதை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போய் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபேமஸான பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, ஷோலினி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்ம டைரக்ட் செல்லிங் இது வந்து ஒரு கோர்ஸா எடுத்து ஆன்லைன்ல இது ஒரு கோர்ஸாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் யூஜி டிகிரி பிபிஏ, அதுக்கப்புறம் எம்பிஏ 2 கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆன்லைன்ல நம்ம பண்ணி இது ஒரு கோர்ஸாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
யூஜி பிஜி கோர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய இண்டஸ்ட்ரியில தான், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தான் நாம இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதனோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2023 இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட நாடு, இந்திய நாடு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில கொடுக்கக்கூடிய அந்த டர்ன் ஓவர்ல 20வது இடத்துல இருந்துச்சு. எத்தனாவது இடத்துல? 20வது இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த டைரக்ட் செல்லிங்க பத்தி தெரிஞ்சு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சதுனால, இன்னைக்கு 2023க்கு அப்புறம் எடுத்த சர்வேல டோட்டல் வேர்ல்டுல நம்மளோட இந்திய நாடு 11வது இடத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. டர்ன் ஓவர் கொடுத்து ஜாஸ்தியா வந்திருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய நாடு அமெரிக்க நாடு. சோ அதுல டர்ன் ஓவர் ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் தொகை இருக்குதுலயே அதிகமா இருக்கக்கூடிய நாடு நம்மளோட இந்திய நாடு. டர்ன் ஓவர் கம்மியா இருக்கு. சோ விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா போக போக நான் சொன்ன மாதிரி அந்த 12% அது 15, 20% என்ன ஆயிட்டே இருக்கு, டர்ன் ஓவர் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நிறைய போயிட்டே இருக்கனால டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் சொன்னாங்க, இந்தியா நாடு ஒரு தூங்கும் எரிமலை. 2025 முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அதுல யார் அதிகமா விருப்பமா ஆர்வமா எடுத்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல மெஜாரிட்டி 75%, 80%க்கு மேல யார் இந்த நேரடி வர்த்தகத்தை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களும் இளைஞர்களும் தான் நிறைய இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே? அதிகமா யாரு தான் பண்றாங்களாம்? பெண்கள். பெண்கள் தான் இதை நிறைய எடுத்து பண்றாங்க. அதற்கப்புறம் நிறைய இளைஞர்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு சர்வேவும் இதுல வந்திருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா, எந்த வயசுல இருந்து இந்த டைரக்ட் செல்லிங் எடுத்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வயசு டு 48 வயசுக்குள்ள மக்கள் அதிகமா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை நிறைய எடுத்து பண்றாங்க. தங்களோட வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு, தங்களோட குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை. ஏன்னா இப்ப இருக்க காலகட்ட டயத்துல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் தேவையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். எக்ஸ்ட்ரா வருமானம் தேவை. அப்ப எக்ஸ்ட்ரா வருமானம் தேவை அப்படின்னும் போது, முதலீடே இல்லாத ஒரு துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். சோ அதனாலதான் இதை என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இது ஒரு முறையா, ஒரு அமைப்பா போனாதானே சரியா இருக்கும். வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையூட்டும் விஷயமா இருந்தாதான் நம்மளோட சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு துறை இருக்கு, இப்படி ஒரு நிறுவனம் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். அதனால இன்னும் நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கும் விஷயமா, ஆணித்தரமா ஒரு சப்போர்ட் கொடுக்கிற விஷயமா நம்ம இந்தியாவுக்குள்ள FDSA, ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கூடுனாங்க சென்னையில. அந்த சென்னையில அவங்க சொன்ன விஷயம், அந்த கூட்டமைப்பு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டல் இந்தியாவுல இப்போ நடந்த கரண்ட் அகாடமிக் இயர்ல எடுத்த சர்வேல 26,000 கோடி கிட்ட டர்ன் ஓவர் ஆயிருக்கு இந்தியாவுக்குள்ள. நான் சொன்ன மாதிரி அந்த 12% வளர்ச்சி என்ன இருக்கு, ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்போ அதுல முன்னிலை வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் அதிகமா டர்ன் ஓவர் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. பெருமை மிக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதுல இந்த 26,000 கோடி அதிகமான டர்ன் ஓவர் கொடுத்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு மாநிலம். அதுல அதிகமான பங்கெடுத்ததும் பெண்கள் தான். நிறைய எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல எடுத்து கொண்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனீங்க அப்படின்னா, 2040 ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வரும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியாவுல ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மூலியமா தான் அது நடக்கும் அப்படின்றத ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வருடமும் அது நிரூபணம் ஆயிட்டே வருது. இது ஒரு பேப்பர் கட்டிங் தான். லாஸ்ட் கடந்த ஏப்ரல் 24 நடந்த ஒரு விஷயம். ரைட், ஓகே. அப்ப டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, ரைட், ஓகே, இது வளர்ச்சி அடையக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்றது நமக்கு ஆணித்தரமா தெரிஞ்சிருச்சு. அதுல ஏன் நம்ம மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்க தேர்ந்தெடுக்கணும்? நம்ம தெரியணும் இல்லையா? ஒய் நம்ம மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். தெரிஞ்சுக்கிறோமா? எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? ஒரு சிஸ்லி. சோ அப்போ ஏன் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்க ஒரு நிறுவனத்தை நாம தேர்ந்தெடுக்கணும்னா, சில பேசிக்கான ஒரு ஆணித்தரமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி இந்தியாவுல 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. அதுல சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும்.
5 பீஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 பீஸ் அண்ட் இஎஸ். அது என்ன அப்படின்னா 5 பீஸ் அப்படின்றது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி இருக்காங்க, அடுத்து கம்பெனியோட ப்ரொஃபைல், அவங்க எப்படி சிறப்பா செயல்படுறாங்க, அடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா, அது மக்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கா, எல்லாரும் வாங்கி அதை பயன்படுத்துறாங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை தாண்டி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் பிளான், படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க எளிதா அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டிங் பிளானை ஒவ்வொருத்தருக்கும் அது விளக்கி சொல்ல முடியுமா, அந்த அளவுக்கான ஒரு ஹைபிரிட் பிளான். இதை தாண்டி நாம உழைக்கக்கூடிய உழைப்புக்கு என்ன வேணும், வருமானம் வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த பே அவுட் சரியா வருதா, இந்த 5 மெயின் முக்கியமான ஒரு விஷயம். என்னது, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ப்ரொஃபைல் நிறுவனம் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க, கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கு, பிளான் எப்படி இருக்கு, பே அவுட். இந்த 5ம் சரியா இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம நிறுவனத்தோட அந்த 5 பீஸ் என்ன அப்படின்னு பாத்திரலாமா? ஹலோ, ஆடியோ கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனில ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பாணியில பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என்ன இருக்கும், பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ் மட்டும் வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. சோ அப்ப நம்மளோட மேனேஜ்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கு, நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த நிறுவனம் லைஃப் லாங்கா நம்ம கொண்டு போக முடியும். சோ இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம சிஇஓ சார், சிஓ எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து கம்யூனிகேஷனுக்கு நம்மளோட அலோக் பாண்டே சார், ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பாபி சலபதி சார், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சுனில் சிங் சார், விஷன் ஃபோர்செட், இந்த மாதிரி கே ராஜேஷ் சார், சலில் மேத்யூ சார், கைலாஷ் பட்டர் சார். இதை தாண்டி நம்மளோட நிறுவனத்தோட ஜாம்பவான், நம்மளோட எம்டி, நம்மளோட பிரவீன் சந்தன் சார் இருக்காரு. இவங்க எல்லாமே மேனேஜ்மெண்ட்ல லைஃப் லாங்கா நம்மளோட எம்டி கூட லைஃப் லாங்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்க. ஒரே வைப்ரேஷன்ல டிராவல் பண்றதுனாலதான் நாம இந்த நிறுவனத்துல அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுனாலதான் இந்த நிறுவனம் நம்பர் 1 இன்னைக்கு ஆசியாவிலே, ஆசிய கண்டத்திலே நம்பர் 1 நிறுவனம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, விளங்கிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து ப்ரொஃபைல் பார்க்கணும். ப்ரொஃபைல் எப்படி இருக்கு? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நிறுவனம் ISO 9001 2015 சர்டிபிகேட் இருக்கு. ஃபிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, FDSA, ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். ஸோ அதுல ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, 1 பைசா கடன் இல்லாத ஒரு நிறுவனம் நம்மளோட நிறுவனம். பொதுவா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். லோன் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா. 1 பைசா கடன் இல்லாத நிறுவனம். இதை தாண்டி நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா, நிறைய கோடீஸ்வரர்களையும் கோடீஸ்வரிகளையும் உருவாக்கி இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. அதை தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ அப்போ கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கடந்த வருஷங்கள்ல ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றத சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். அப்ப இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர் பிராண்ட். என்னது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ நார்மலா இருக்கிற பிராண்டுக்கும் சூப்பர் பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம முதல்ல தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரோ ஏதோ ஒரு விஷயம், இப்ப கார் ஓட்டுறோம்னா நார்மலா மாருதி கார் இருக்கு, நிஷான் கார் இருக்கு, மாருதி சுசுகி பலினோ, இந்த மாதிரி இருக்கு. இதை தாண்டி பிரீமியம் கார்ஸ் இருக்குல்ல, பென்ஸ், ஆடி, இதெல்லாம் பிராண்டு. ஆனா இந்த பென்ஸ், ஆடி கார் எல்லாமே யார் வச்சிருப்பா, பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழில பெரிய லெவல்ல சம்பாரிச்சு அந்த வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார். சோ இது வந்து பிராண்டு. பென்ஸ், ஆடி இந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னது, சூப்பர் பிராண்டு. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த 6 வகையான பிராண்ட் எல்லாமே சூப்பர் பிராண்ட். என்னது, சூப்பர் பிராண்டு. இதை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன செய்ய போறோம், கொண்டு போய் சேர்க்க போறோம். அந்த மாதிரி சூப்பர் பிராண்டா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு, மேக்சிமமான ப்ராடக்ட்டுக்கு ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பம்சம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி சிறந்த சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளை வச்சுதான் நம்மளோட ப்ராடக்ட் பக்காவா தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி, வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி, நார்மல் இந்தியா வயசு கிடையாது. ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கலாம்,
எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் 100% உலகத்தரம் வாய்ந்திருந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி லெவல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம கொடுக்கக்கூடிய பொருளுக்கு ஒர்த்தா இருக்கா ப்ராடக்ட்? கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்டா தான் இருக்கு. எல்லாருமே ப்ராடக்ட்டை கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கோம்ல. எஸ், சூப்பர். அந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்டா இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீபர்ச்சேசபிள் ப்ராடக்ட்ஸ். நிறைய மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இருக்கு. அங்க அவங்க ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கான விஷயம் இருக்காது. ஆனா நம்ம நிறுவனம் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரீபர்ச்சேசபிள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பொருளும் அழியிற பொருட்கள். பல்லு வளர்க்குற பேஸ்டா இருக்கட்டும், ஷாம்பா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், உடம்புக்குள்ள இன்டேக் எடுத்துக்கிறக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு எல்லாருமே நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? திரும்ப திரும்ப நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ ரீபர்ச்சேசபிள் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ அப்போ ப்ராடக்ட் வைஸ் பக்காவா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பக்காவா கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான். இந்த பிளான் எந்த அளவுக்கு இருக்கு? கஸ்டம் டிசைன் இன்சென்டிவ் பிளான். அது நம்மளோட லீடர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த இது வந்து ஒரு ஹைபிரிட் பிளானு. ஸோ பக்காவா நார்மலா ஒருத்தர் புதுசா உள்ள இணைஞ்சா கூட இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாராளமா எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது, ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா கட்டுற காசுக்கு நம்மளுக்கு பொருள் கிடைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டு மினிமம் 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினா கூட என்ன ஆயிரும்? கட்டுற பணத்துக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் கையில கிடைச்சுக்கிறோம். நீங்க 1000க்கு எடுத்தாலும் சரி, 5000க்கு எடுத்தாலும் சரி, 10,000, 1,00,000 எத்தனை லட்சங்களுக்கு எடுத்தாலும் கட்டுற பணத்துக்கு என்ன கிடைச்சிடும்? நம்மளுக்கு பொருள் கையில கிடைச்சுக்கிறோம். ரைட்டா? அது பிரகாரம் அஸ் பர் கவர்மெண்ட் லீகல் கைட்லைன்ஸ் தான். ஸோ நம்மளோட சட்டத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லீகல் கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்ம எவ்வளவு டர்ன் ஓவர் கொடுக்குறோமோ ஸோ அதுல பிவி கால்குலேஷன் பண்ணி என்ன பண்றாங்க? நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் வீக்லி இன்கம் கொடுக்குறாங்க. உலகத்திலே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஒரே பிவியும் ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஒரே பிவி கொடுக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி நிறுவனம் நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனம் தான். ஸோ டர்ன் ஓவர் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு டர்ன் ஓவர் நம்மளுக்கு டெபாசிட் வால்யூம் கேரி ஃபார்வர்ட்ல இருக்கும். இதை தாண்டி நாமினேஷன் ஃபெசிலிட்டி, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட வயது, இப்போ நான் ஒரு 10 வருஷம் நான் மைலேஜ் மார்க்கெட்டிங்ல டிராவல் பண்ணிட்டேன். நான் அந்த உச்சபட்ச ரேங்க் அடைஞ்சிட்டேன். கோடி கணக்கில் நான் பணம் சம்பாதிக்கிறேன். அடுத்து நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ஃப்ரீயா இருக்கணும், நான் வெளிநாடு போய் சுத்தி பார்க்கணும், நான் வச்சிருக்கிற பணத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் இந்த பிசினஸ் என்ன பண்ணணும்? நான் தாராளமா என்ன பண்ணிக்கலாம்? என்னோட பொண்ணுக்கோ என்னோட பையனுக்கோ நான் யாரை நாமினியா ஃபெசிலியேட் பண்றனோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் என்ன பண்ணிக்கலாம்? 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிசினஸ் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பே அவுட், ரீட்டைலிங் ப்ராஃபிட், பொருள் விற்கிறது மூலியமா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்குது இல்லையா? ஹலோ சிஸ்லி, பொருள் விற்கிறது மூலியமா ஒரு லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் ஓவர் ஆர்ஜின் 1 ஆர்ஜின் 2ல எவ்வளவு டர்ன் ஓவர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்து சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் இருக்கு. நாம ஒவ்வொரு 4 வாரங்கள் நம்மளோட கம்பெனி கட் ஆஃப் வந்து 4 வாரம். ஸோ இந்த 4 வாரத்துல நம்ம எப்படி சிறப்பா செயல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் முடிக்கிறோமோ அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கு. இதை தாண்டி ஸ்டார் சில்வர் டிடிசி அப்படின்ற ஒரு ரேங்க் இருக்கு. ஸோ அந்த ரேங்க் முடிக்கும் போது அதுக்கு தனியா ஒரு மாத வருமானம் இருக்கு. ஸோ அந்த தகுதி அடைஞ்சாச்சுன்னா லாயல்டி போனஸ், உங்க நம்ம பண்ணக்கூடிய ஐடியில எவ்வளவு ரீபர்ச்சேஸோ அது கேரண்டில ஒரு லாயல்டி போனஸ். இதை கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அதுல இருந்து சில வாரங்கள் 10 வாரம் 20 வாரம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வாரத்துல நம்ம ரேங்கை கம்ப்ளீட் பண்ண அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு, ஓவர் ரைடிங் போனஸ் இருக்கு, ராயல்டி இன்கம் இருக்கு. இதை தாண்டி ஃபாரின் டூர் விஷயங்களும் வந்து நம்ம நிறுவனம் என்ன பண்ணி கொடுக்குறாங்க? நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ரைட்டா? இதை தாண்டி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு. அதுதான் நம்மளோட ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி. ஸோ இதுல நம்மளோட ப்ராடக்ட் நாலேஜ், பிசினஸ் எப்படி பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய நபர், சப்போஸ் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய நபர் லீடரோட உதவி
இல்லாம கூட நான் தனியா நான் வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணா கூட நம்மளோட ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல எடுத்து நம்மளோட பிளான்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருந்து எல்லாமே தரமான எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தரமா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் ப்ராடக்ட் இருக்கட்டும், அதுல கொடுக்கக்கூடிய ரிசல்ட் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பே அவுட்டா இருக்கட்டும், அதிகபட்ச வருமானம் வாரம் எவ்வளவு 500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்குறாங்க, 2,10,000 வருமானம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அதிகபட்சமான உச்சபட்ச வருமானமும் நான் இதுல வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு நிறுவனம். அதனாலதான் நம்ம மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடிய நபர் நாம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். பார்க்கலாமா? ரைட். மைலேஜ் சேல் டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. அதுல மைலேஜ் சேல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தோட சிறப்பம்சம் அந்த 5 பீஸ், லாஸ்டா இஎஸ் என்னன்னா அந்த எஜுகேஷனல் சிஸ்டம். சோ இது பார்த்தாச்சு. இதை தாண்டி ஒரு அடிப்படை டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு விநியோகஸ்தரா மைலேஜ் சேல் மார்க்கெட்டிங்ல உள்ள இணைஞ்சாச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, என்னோட வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு, என்னோட குடும்பம் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான சில விஷயங்கள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ, ஒரு சிஸ்லி கொடுங்க. ஓகே, சூப்பர். அப்போ நாம ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு நாம சிறந்து விளங்கக்கூடிய நபரா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை தொடங்க நாம ஒரு பெரிய ஆளா இருக்கணும், நாம சிறந்து இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு பெரிய ஆள் ஆகிற அவங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினரா நம்ம ஒரு ஒரு குவாலிட்டி பர்சனா மாறணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம தொடங்கினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நாம வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். அப்ப அடிப்படை சில பேசிக்கான விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். முடிவெடுத்த விஷயங்களை சில நெறிமுறைகளோடு அதை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன பண்ண வேண்டும், திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா? ரைட். அப்போ ஒரு அடிப்படை டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தொழில் வாய்ப்பை கொடுத்த நபர் இருப்பாங்க, லீடர் இருப்பாங்க, அப்ளை லீடர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே கரெக்டா ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது சில நேரம் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுல வந்தோடனே உடனே பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிடலாம். எக்ஸ்போனன்ஷியல் குரோத்னு சொல்லுவாங்க, அபிரிதமான வளர்ச்சி. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. படிப்படியா தான் நம்ம என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். அதற்கு சில சிஸ்டம் இருக்கு. அதை நம்ம கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், இதுல அதிகபட்சமான அந்த வருமானத்தையும் வாங்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நம்ம ஏரியாவில் ஒரு சிறந்த தலைவன் ஒரு சிறந்த தலைவியா வளம் வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ உள்ள இணைஞ்ச பிறகு நம்ம சடனா வளர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடணும். வேகமா வளர்ச்சி அடைஞ்சிடலாம், ஷார்ட் பீரியட்ல வளர்ச்சி அடைஞ்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தை என்ன செஞ்சிடணும், நாம முதல்ல தூக்கி எறிஞ்சிடணும். அந்த மாதிரியான அபிரிதமான ஒரு எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கும். என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நடைமுறை இருக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்க குறைஞ்சது 2 to 3 வருஷம் தொடர்ச்சியா இருந்தா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது, இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ரைட். அந்த மாதிரி நான் மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிய நான் ஒரு முடிவு எடுப்பேன். என்ன முடிவு அப்படின்னா, குறைஞ்சது கண்டிப்பா டெடிகேஷனா அர்ப்பணிப்புணர்வோடு 3 to 4 வருஷம் தொடர்ச்சியா நான் இந்த பிசினஸ் என்ன பண்ணுவேன். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் சரி, எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி, 3 to 4 வருஷம் தொடர்ச்சியா நான் இந்த பிசினஸ் பண்ணேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்வாதாரம் மாறும், என்னோட பொருளாதாரம் வளர்ச்சி முன்னேறும், ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கும், ஒரு தொடர்ச்சியான ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணி குறைஞ்சது இதுல குவிட் பண்ணாம இடையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் 3 to 4 வருஷம் எந்த வித இடையூறு இருந்தாலும் தொடர்ச்சியா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாமா? ஹலோ, போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைச்சிருக்கா?
ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட் டைமா நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபுல் டைமா இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய ரேங்க் மாதிரி நம்ம லீடர்ஸ், அப்ளைன் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதை தாண்டி பார்ட் டைமா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும். ஏதோ ஒரு மாச சம்பள வேலைக்கு போயிட்டு இருப்போம். இல்ல சொந்தமா ஏதாவது சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது எல்லாமே தொடர்ச்சியா நம்ம வாழையடி வாழையா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா பெரிய லெவல்ல மாற்றம் கிடைச்சிருக்காது. ஆனா மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல நாம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, குறைஞ்சது 3 to 4 வருஷம் இந்த பிசினஸ நான் தொடர்ச்சியா பண்ணுவேன். யார் இடையூறு பண்ணாலும் சரி, சொல்லக்கூடிய அப்ளைன் லீடர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு, என்னோட ஆக்டிவ் அப்ளைன் லீடர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு, நான் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். எடுக்கலாமா? ஹலோ? எஸ், சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்திக்ஸ், சில நெறிமுறைகள்னு ஒண்ணு இருக்கு. என்ன நெறிமுறைகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல நாம எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ செல்ஃப் யூஸ் பண்ணணும். எல்லாரும் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் நம்மளோட பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, வீட்டுல பெண்கள் தாய்மார்கள் பாத்திரம் கழுவுற பாரு, துணி துவைக்க எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா? சோ நம்ம மை லைஃப் ஸ்டைல் குட் மார்னிங் டு குட் நைட் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயினான நெறிமுறை என்ன அப்படின்னா, நாம நம்ம வீட்டுல எல்லா ப்ராடக்ட்டையும் செல்ஃப் யூஸ் பண்ண வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக பண்ண வேண்டும். பண்ணிட்டு இருக்கோமா? சூப்பர் சூப்பர். சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்போ நாம ரெகுலரா யூஸ் பண்ணாதான் நாம நிறைய பேருக்கு இதை என்ன செய்ய முடியும்? ப்ரொமோஷன் பண்ண முடியும். நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி கேட்பாங்க. நீ உன் வீட்டுல இதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கியா? நீ டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க, எல்லா ப்ராடக்ட்டும் நீ வாங்கி என்ன செஞ்சிட்டு இருக்கியா? அடிப்படையான ப்ராடக்ட்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? இங்க பாரு, என் வீட்டுல பேஸ்ட் இருக்கு, சோப்பு இருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெளியில ஆணித்தரமா சொல்ல வேண்டியது. இதை தாண்டி மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனி நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தக்கூடிய ரெகுலர் மீட்டிங் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் புது நபர்களுக்கான வியாபார வாய்ப்பு மீட்டிங் இருக்கு இல்லையா? புது நபர்களை கொண்டு போய் இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரியான மீட்டிங்கும் நம்ம அப்ளைன் லீடர்ஸ் வச்சு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்கும் இல்லையா? இது அடுத்த கட்ட லெவல்ல எப்படி எப்படி வளர்ச்சி, ஒவ்வொரு ரேங்க்கும் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க? நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 2 விஷயத்தையும் நாம என்ன பண்ணணும்னா மிஸ் பண்ணாம என்ன செய்யணும்? அட்டன் பண்ண வேண்டும். வாரத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த வியாபார வாய்ப்பு கூட்டம், அதுக்கப்புறம் தலைவர்கள் வச்சு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங், இது 2யும் விடாம அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி நான் தொடர்ச்சியா அட்டன் பண்ணேன். என்னோட தலைவர்கள் சொன்னாங்க, நீங்க இந்த நிறுவனத்துக்குள்ள வரும்போது குறைஞ்சது 52 மீட்டிங், 52 ட்ரெயின் நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டரா மாறி இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல கிட்டத்தட்ட நான் 70% ஃபில் பண்ணும்போதே இன்னைக்கு நான் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா என்ன பண்ணியிருக்கேன்? மாறி இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வெளியேறியாச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேக்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் புக்கு, சப்போஸ் நம்ம இன்கம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், பக்காவான ஒரு ட்ரெஸ் கோடு, நீட்டா ஷூ போட்டு, ஜென்ஸா இருந்தா நல்ல இப்போ பெண்களா இருந்தா வந்து நம்மளோட ஆடை கண்டிப்பா அணியிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம சொசைட்டில நிறைய பொதுமக்களை சந்திக்க போறோம். பொதுமக்களை சந்திக்கும் போது நம்மளோட உடை எப்படி அணிக்கிறோம், நம்மளோட கேரக்டர், நம்மளோட பேசுற விஷயங்கள், இது எல்லாமே பக்காவா குவாலிட்டியா மாறும் போதுதான் நம்ம ஒரு பக்கா பிசினஸ் மேனா, வியாபாரியா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். சோ இதை நாம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. பண்ணலாமா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தனித்திறமைகள் ஒரு இருக்கு. அது ஆடலா, டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதுல நாம இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மைலேஜ் மார்க்கெட்டிங்ல வரும்போது மெயினா சில திறமைகள், அத்தியாவசிய திறமைகளை நம்ம மெயினான திறமைகளை வளர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் புதுசு புதுசா நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராடக்ட் கொண்டு வந்து இருக்காங்க. ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கு. இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னென்ன விஷயங்களுக்கு குணப்படுத்துது, இதுல ஜென்ரலா என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றத ஜென்ரலா நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? 4 பேத்துக்கு சொல்றதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ ப்ராடக்ட் நாலேஜை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நாம தனியா போய் கூட பிரசன்டேஷன், இந்த தொழிலை நாம எப்படி பண்றது, அந்த ப்ராடக்ட் புக்கை வச்சு இதை எப்படி ப்ராடக்ட் பிராண்டை பத்தி சொல்லிட்டு இதை எப்படி பிசினஸா ப்ரமோஷன் பண்றது, எப்படி ஐடி எடுக்கிறது, எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து உள்ள வரலாம் அப்படின்ற பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கான அந்த அடிப்படையான விஷயங்கள் நாம
தெரிஞ்சு வச்சுக்கிறணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் நம்மளோட அப்ளை லீடர்ஸ் பிஸியா இருக்கும்போது தனியா நம்ம போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, தைரியமா கம்பீரமா எடுத்து ப்ராடக்ட் புக் எடுத்து பேசி ஒரு ஐடி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நாம சொந்தமா நாமளே பேசி நம்ம ஒரு ஐடி எடுக்கும் போதுதான் அதுதான் கரெக்டான வளர்ச்சி. அப்ப சொல்லலாம் பெருமையா நம்ம அப்ளை லீடர், சார் நான் போய் புக் எடுத்து பேசி நான் எப்படி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி வளர்ச்சி அடைய போறேன்ற விஷயத்த அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார். அது மூலியமா வந்தக்கூடிய ஐடின்னு சொல்லும்போது எவ்வொரு ஒருவர் தனியா நம்ம பேசி ஐடி எடுக்கணுமோ அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதை தாண்டி சில இடங்கள்ல என்ன ஆகும், சொன்ன மாதிரி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வரும். நிறைய பேரு எல்லாருமே கையில பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பிசினஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீங்க பேசுற விஷயங்கள் நல்லா இருக்கு, கையில என்னதான் இல்ல, பணம் தான் இல்ல அப்படின்னு அதிகமான மக்கள் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நான் உட்பட எப்படி இந்த பிசினஸ்ல வந்தோம் அப்படின்றது தெரியும். அப்போ நாம என்ன மாதிரி ஒரு கடன் வாங்கி வந்திருக்கலாம், இல்ல ஜொல்ல அடை வச்சு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நாம எப்படி பண்ணணுமோ அந்த விஷயத்த நம்ம புதுசா வியாபார வாய்ப்பு சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு கண்டிஷனல் கேரண்டி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஐடியா கன்வெர்ட் ஆகும். சோ இந்த மாதிரி மக்கள் மத்தியில என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் வருது, என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வருது, இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சந்திக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் கையாளுறதுக்கான திறமையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த ஸ்கில்ல நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற விஷயம் சரியா நடக்கும். பண்ணலாமா? ஹலோ, பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிஸ்டம் ஒண்ணு, இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ நாம எல்லாருமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அடிப்படை டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிருப்போம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி இருப்போம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடிய உள்ள ஒரு நபர் ஃபீல்டுக்குள்ள போகும்போது நிறைய விஷயங்கள், அதிகமா பாசிட்டிவான விஷயங்களை சந்திப்பாங்களா, நெகட்டிவான விஷயங்களை சந்திப்பாங்களா? நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய சந்திப்பாங்க. மக்கள் போன உடனே யாரும் நம்மளை வரவேற்க போறது இல்லை. எஸ், நெகட்டிவான விஷயங்களை தான் சந்திப்பாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா போகக்கூடிய நபர் ஃபீல்டுக்குள்ள போகும்போது நம்ம எப்படி தயாராகி போகணும் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாம ஒரு ஐடி எடுக்கிறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றோன்ற விதிமுறைகளை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் என்ன, நார்மலா நம்ம நடைமுறையில இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம், வருமும் காப்போம் அப்படின்ற மாதிரி ஊசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தர் அடிப்படையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா ஃபீல்டுக்குள்ள போய் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும். அப்போ ஆரம்பத்திலே வந்து ஃபீல்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வரும். அதை நம்ம தாங்கி பிடிச்சா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தடுப்பூசி மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபீல்டுக்குள்ள முதல்ல போகும்போது நிறைய பேருக்கு பாசிட்டிவ் முதல்ல வரலாம், இல்லைன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் வரலாம். அந்த மாதிரி வரும்போது ஆஹா நம்ம லீடர் சொன்னாங்கல்ல, நம்மள இந்த இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தவங்க சொன்னாங்கல்ல, ஃபீல்டுக்குள்ள போகும்போது வரவேற்பு இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய மக்கள் அந்த மோல்டு ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவரை தயார் பண்ணணும். என்ன தயார் பண்ணணும், இந்த பிசினஸுக்குள்ள அடுத்த கட்ட லெவல்ல அவர் ஒரு ரேங்க் மாற வைக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டீமை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் அவரை தயார் பண்ணணும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் மேக்கிங், நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களோட பேர் லிஸ்ட், நம்ம யாரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், நாம நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கும், நம்ம கூட யாரெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களை ஒரு லிஸ்ட் மேக்கிங் எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கணும், என் ஒருத்தான நண்பன், என் ஒருத்தான ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுகிட்ட சொன்னா வரும், அந்த பையன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நான் சொன்னா 1 மணி நேரம் டைம் கொடுத்து கேட்பாங்க, நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயத்த கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாம என்ன பண்ணணும், அவங்கள இன்வைட் பண்ணணும். இந்த மாதிரி அழகா டைரக்ட் செல்லிங் இருக்கு, அதுல நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி இருக்கேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா பக்கா குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்குன்ற விஷயத்த சில பேர்த்துக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சேன். எல்லாருமே உடம்பு ரீதியான விஷயத்துக்கு எடுத்தாங்க, வீட்டுல பர்சனல் எடுத்தாங்க, எல்லாத்துட்டையுமே வரவேற்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் வளர்ச்சி அடைய போறேன், நீயும் என்னோட சேர்ந்து வளர்ச்சி அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணணும், இந்த பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு ஜென்ரலா அவங்களை இன்வைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவ் அப்ளைன் லீடர்ஸ் யாரெல்லாம் வருமானம் வாங்கியிருக்காங்களோ அந்த அப்ளைன் லீடர்ஸை கூட்டு போய் அவங்களுக்கு பக்காவான ஒரு 2 to 1 பிரசன்டேஷனோ இல்ல மீட்டிங் ஹாலில் உட்காந்தோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பிரசன்டேஷனை நாம கொடுக்க வேண்டும்.
அப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எது எப்படி சொன்னாலும் நம்மளோட வேலை என்ன? நாம் எப்படிப்பட்ட நபரையும் அவங்கள பேசி புரிய வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்ற வேண்டியதுதான் நம்மளோட வேலை. ஸோ அதற்கான எல்லா வித்தைகளையும் நம்ம கத்துக்கிட்டு நம்மள அப்ளைங் லீடர்ஸோட ஆலோசனையோட அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்னென்ன மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகள் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளோட இணைஞ்சு வருவாங்க. இதை தாண்டி நீங்க எல்லாம் அந்த சேல்ஸ் க்ளோசிங், நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நான் இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், நான் ரீட்டைலிங் பொருளை நல்லா வித்துக்கிட்டு இருக்கேன், நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இங்க பாருங்க இது நான் கொடுத்த ரிசல்ட், இதெல்லாம் ஆணித்தரமா புது நபர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு கண்டிஷனல் கேரண்டியா நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களை நம்பி என்ன பண்ணுவாங்க, இந்த பிசினஸுக்குள்ள வருவாங்க. இதுதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் புதுசா ஒரு நபர்கிட்ட பேசுறோம், அவங்கள ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், அவரு வேக்சினேஷன் தடுப்பூசி ஃபீல்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றோம். இந்த மாதிரி ரொட்டீனா ஒரு காலசக்கர மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் டூப்ளிகேஷன் வேலை கரெக்டா நடக்கும். லிஸ்ட் எடுக்கிறதுல இருந்து அதை பிரிச்சு யாருக்கு முதல் உரிமை கொடுத்து பிசினஸ் வாய்ப்பை கொடுக்கணும், யாரெல்லாம் நம்மளோட டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் நம்மளோட இணைஞ்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பிசினஸை கொண்டு வருவாங்க. ரைட்டா? கிளியர்? ஸோ இது ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான எதிர்பார்ப்போட போகும்போது நிறைய நம்ம டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் ஆகும். அதிகமான எதிர்பார்ப்போட போகும்போது நிறைய டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் ஆகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பொதுவாக ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேர்கிட்ட நம்ம செலக்ட் பண்ணி பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தா கண்டிப்பா அதுல 7 பேர் நோ சொல்லுவாங்க, இல்ல பார்க்கலாம் சொல்லுவாங்க. அதுல 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரெடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த லாஸ்ட் 3 பேர்ல 2 அல்லது 1 என்ட்ரி மட்டும்தான் வரும். ஸோ 10க்கு கிட்டத்தட்ட 2 என்ட்ரியோ இல்ல 1 என்ட்ரி தான் வரும். இந்த மாதிரியான ஒரு சர்வே தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை தேர்ந்தெடுக்கணும்னா 10 தரமான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நாம எல்லாம் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தானே நம்ம இந்த பிசினஸ்ல இணைஞ்சிருக்கோம். நம்மளோட வாழ்வாதாரத்தை மாத்தணும், என்னோட பொருளாதாரம் முன்னேறணும், என்னோட குடும்பம், என்னோட பிள்ளைகள், கணவர், மனைவி, சகோதர சகோதரி எல்லாருமே பெரிய லெவல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கை தரணும் மாறணும் அப்படின்னு தானே நாம எல்லாம் இந்த பிசினஸ்க்குள்ள இணைஞ்சிருக்கோம். சோ அந்த மாதிரியான நோக்கத்துல உள்ள அந்த வைப்ரேஷன் உள்ள ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா இந்த பிசினஸ் பிளான் பிரசன்டேஷனை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சேர்ந்து வருவாங்க. அப்ப முடிவு யார் எடுக்கணும், நாம தான் எடுக்கணும். முடிவு நான் எடுக்கணும், அதை ஒரு கமிட்மெண்டா இறங்கணும், அதுக்கப்புறம் சக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நானும் முடிவு எடுத்தேன். ஏன்னா நான் இந்த துறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஏன்னா நிறைய அந்த மாதிரி நிறுவனங்கள் சந்திச்சாச்சு. மக்கள்கிட்ட போய் பேசினா வரவேற்பு இருக்குமா, இல்ல மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து நெகட்டிவான விஷயங்கள் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு முடிவு எடுத்து 2017ல ரீஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்தேன். உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நான் அலசி ஆராய்ஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனியோட அடித்தளம் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்காங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு, வரவேற்பு இருக்கா, மக்கள் திரும்ப திரும்ப அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியதா இருக்கா, இது அழியிற பொருளா மறுபடியும் திரும்ப திரும்ப வாங்குவாங்களா, இதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். பக்காவா ரிசல்ட் இருந்துச்சு. மக்கள் தொடர்ச்சியா திரும்ப திரும்ப கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம உழைக்கக்கூடிய உழைப்புக்கு அந்த பே அவுட் வரணும், வருமானம் வரணும். சோ நான் கொடுக்கக்கூடிய டர்ன் ஓவருக்கு வருமானம் வருமா அப்படின்றது முடிவு பண்ணேன். ஏன்னா நிறைய தோல்வியில சந்திச்சதுனால நான் என்னோட அப்ளைமெண்ட் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கேட்டேன், நீங்க வார வருமானம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அது எனக்கு ப்ரூஃபா காமிக்க முடியுமான்னு கேட்டேன். என்ன கேட்டேன், ப்ரூஃபா காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா காமிக்கிறேன் சார் சொன்னாரு. அந்த வாரம் கொடுக்கக்கூடிய டர்ன் ஓவருக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்களை காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் முழுசா எனக்கு நம்பிக்கை கிடைச்சிச்சு. நம்பிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸ முழு மூச்சா ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஓனரு, ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தேன். நான் சொன்ன மாதிரி சொந்தமா ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நண்பர்களுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்த விஷயங்கள், இந்த மாதிரி லைஃப் ஹிஸ்டரி பெரிய லெவல்ல ஒரு 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 முதலாளியா இருந்து மறுபடியும் ஒரு தொழிலாளியா போய் மாச சம்பள வேலைக்கு போய் இந்த மாதிரி நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவங்கள்லாம் சந்திச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இனி எதுவும் வேண்டாம், நம்ம தொட்டது எதுவுமே தொடங்கல. லாஸ்டா அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் விவசாயம் தான். ஸோ அந்த விவசாயத்தை உருப்படியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சேன். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என்னோட அப்ளைன் லீடர் இந்த பிசினஸ் கொடுத்தாரு. ஸோ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் இருந்துச்சு. நான் முதல்ல என்னோட வீட்டுக்கார அம்மாவுக்கு கொடுத்து இந்த 95 அப்படின்ற ப்ராடக்ட் குழந்தை பிறந்தோடனே சுகர் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னோட வீட்டுக்கார அம்மா காலேஜ் லெக்சரரு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்சுலின் போடுறது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ கொடுத்து சரி பண்ணேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த சமுதாயத்துல கொஞ்சம் வயசுல இருக்கிற எனக்கே இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னா, சமுதாயத்துல நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள்ல சந்திச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்ற விஷயத்த 4 பேத்துக்கு எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா அதனால பிரயோஜனமா இருக்கட்டும். இது நல்ல விஷயமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் முதல்ல கொடுத்த ரிசல்ட் எடுத்ததே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தான் கொடுத்து ரிசல்ட் எடுத்தேன். நான் முதல்ல எடுத்து சொல்லும்போது பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்தனால சொந்த பந்தம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அரசியல்ல இருந்ததுனால அது சார்ந்த ஒரு நபர்கிட்ட போய் பேசும்போது அவங்க எடுத்து ரிசல்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முழு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்த பிறகுதான் இந்த ப்ராடக்ட் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி செயல்பட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர் பதவி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த 75 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் விவசாயமும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். ஏன்னா கையில காசு இருந்தாதான் பிசினஸும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ 2 மேனேஜ் பண்ணி கொண்டு போனேன். அது வரைக்கும் முழுசா மார்க்கெட்டிங் பிளான் என்ன அப்படின்றது தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்னைக்கு ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டரா மாறணும்னா என்னை நம்பி ஒரு டீம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பு நீங்க எடுக்கணும் சார். உங்களை நம்பி ஒரு டீம் இருக்கு. நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காவது நீங்க என்ன பண்ணணும்? இது ஃபுல் டைமா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட விவசாய நிலத்தை கொடுத்துட்டு முழு மூச்சா மலேசியல் மார்க்கெட்டிங்க ஃபுல் டைமா இறங்கினேன். ஸோ ஃபுல் டைமா இறங்கினதனோட மாற்றம், என்னோட வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 75 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் இருந்துச்சு. வளர்ச்சி இருந்துச்சு. மக்கள் நம்பி வந்தாங்க. ஸோ என்னோட பிசினஸ் என்னோட அப்ளைன் லீடர் ஒரு கார் எடுத்து பிசினஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. எப்பா கடன்காரங்க நிறைய இருக்காங்க. எல்லாம் எடுத்து ஓட்டணும்னா கண்டிப்பா நெருக்கடி வரும். என்னால இது பண்ண முடியாது. ஒரு வளர்ச்சி அடையறோம்னா 4 பேர்ட்ட நான் கார் எடுத்து இதுல வளர்ச்சி அடையறேன்னா, அது நான் நிம்மதியா சொன்னாதான் நல்லா இருக்கும். இல்லன்னா எனக்கு திருப்தி இருக்காதுன்னு சொன்னேன். இல்ல நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கார் எடுத்தேன். 13 லட்சம் ரூபாய்க்கு கார் எடுத்தேன். ஹோண்டா WRV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்தேன். நான் அந்த பிபிடி காட்டும்போது பார்த்திருப்பீங்க அந்த காரு. ஸோ அது எனக்கு பட்ஜெட் கம்மியான வாங்கணும்தான் ஆசை. ஆனா என்னோட பையன் அந்த மொட்டை மாடி கார் வேணும் அப்படின்னான். ஸோ அவனுக்காக சரி பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்தோம். அந்த கார் எடுத்ததனோட மாற்றம் அடுத்து 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவரை 8 மாசத்துல கொடுத்தேன். 75 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கார் எடுத்து அதனோட வளர்ச்சியில 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு 8 மாசம் தான் ஆச்சு. வேகமா அந்த ஆர்டிசி அப்படின்ற பதவியும் அடைஞ்சேன். அதுக்கு அடுத்த வருஷம் இதுல முடிவு பண்ணேன். நான் இதுல சக்சஸ் பண்ணணும்னா என்னோட இருக்கக்கூடிய எல்லாரும் சக்சஸ் பண்ணணும்னா என்னோட வளர்ச்சியும் என்னோட மாற்றத்தையும் காமிச்சிட்டே இருந்ததான் என்னை நம்பி எல்லாருமே வருவாங்க. ஆட்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ரேங்க் மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சார் நான் ரேங்க் மாறும்போது என்னோட அசோசியேட்ஸ் எல்லாருமே ரேங்க் மாறினாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரேங்க் மாறினேன். ஃபர்ஸ்ட் வருஷம் கார் அச்சீவ்மெண்ட் பண்ணோம். ஆர்டிசி ரேங்க் முடிச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்த நேரத்துல எல்லாருமே வீட்டுல தானே இருந்தோம். வருமானம் இருந்துச்சா? சோ அந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல 45 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் கொடுக்க முடிஞ்சுச்சு. காரணம் என்னன்னா கோவிட் சார்ந்த நம்மளோட கவச்சி ப்ராசஸ், கஃப்னில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கொடுத்து அந்த ஒரே வாரத்துல கோவிட் காலகட்டத்துல என்னோட முதல் சீலிங் 2,10,000 வருமானத்தை வீட்டுல இருந்துகிட்டே வாங்கினேன். ஸோ ரிப்போர்ட்டரா இருந்ததுனால என்னோட கார்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் என்னால ஈஸியா ப்ராடக்ட்டை கொண்டு போய் அது ஆயுர்வேத ப்ராடக்ட்னால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த முதல் சீலிங் எனக்கு கையில கிடைச்சிச்சு. அந்த நம்பிக்கை வந்தப்பதான் கண்டிப்பா நம்ம பெரிய லெவல்ல போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துச்சு.
இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரேங்க் முடிச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் என்டிசி பதவி ஒவ்வொன்றா முடிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் கொடுத்து ஒரு கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா, சாதாரண விவசாயி இன்னைக்கு டீம் கோஆர்டினேட்டரா, ஒரு பக்கா பிசினஸ் மேன், ஒரு என்டர்பிரனரா உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை போனா இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அப்ளைன் லீடர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்த ஊக்கத்தினாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ஸோ பக்காவான பிசினஸ் தயவு செய்து விட்டுறாதீங்க. மைலேஷியல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பணங்காய்க்கு மரம். எல்லார் வீட்லயும் அது வெளியில காத்து கிடக்கு. அந்த வாரம் 2,10,000 வருமானம். ஸோ அதுல நாம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்த பொறுத்தாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு வாரம் 30,000, 40,000, 50,000, 1,00,000 டோட்டலா சாலிடா மாச சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் டு 2.5 லட்சம் என்னால இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சு. ஒரு காலகட்ட டயத்துல எங்க ஊர்ல, ஏன்னா எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு மனுஷன். ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருந்தாரு. ஸோ ஒத்த பைசா லஞ்சமும் வாங்க மாட்டாரு, கொடுக்கவும் மாட்டாரு. அந்த மாதிரியான ஃபேமிலியில வந்ததுனால எங்களுக்கு பூர்வீகம்ன்றது எதுவும் கிடையாது. பிரிண்டிங் பிரஸ், கொஞ்சம் விவசாய நிலம் தான். ஸோ அதை வச்சு கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நான் மேரேஜ் பண்ணது, எல்லா விஷயமா இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே தான் ரொட்டேஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தொழில் பிரிண்டிங் பிரஸ்லாம் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கஷ்டகட்டத்துல இந்த குடும்பம் அவ்வளவுதான் நொடிச்சு போயிடும், இதோட மாறிடுவாங்க அப்படின்னு பேசினவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய பேரு வந்து என்னைய பெரிய லெவல்ல எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு, நம்ம சொல்லுவாங்களே உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம பக்கத்து ஊர்ல நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொன்னா யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க, பண்ணிக்கிற மாட்டாங்க, ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல என்னைய நம்பி நிறைய பேர் உள்ள வரும்போது அவங்க மூலியமா நிறைய நம்ம சொந்த பந்தங்களுக்கு போகும்போது அவங்கள இந்த அளவுக்கு மாறிட்டாங்க, பரவாயில்லப்பா, பெரிய லெவல் வந்துறாங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு பையனா மாறிட்டான், அந்த குடும்பம் பெரிய லெவல்ல இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல போய் பெரிய லெவல்ல மீண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேரை நிலநாட்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது மைலேஸ்வர் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பக்காவான ஒரு விஷயம் தான் கிடைச்சிருக்கு. எல்லாருமே கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த வாரம் ஒரு 2 வருஷம் டு 3 வருஷம் நீங்க எவ்வளவு பெரிய தடங்கள் இருந்தாலும் சரி, நாம வெளியேறி போனோம்னாலே ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஒண்ணு வீட்டுல இருந்தே பிரச்சனை வரலாம், இல்ல வெளியில இருந்து பிரச்சனை வரலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதை தாங்கி புடிச்சுக்கிட்டு ஒரு 2 டு 3 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு அப்ளைன் லீடர்ஸோட கையை பிடிச்சு நில்லுங்க. இன்னைக்கு விவசாயியா இருந்த நான் இன்னைக்கு ஒரு கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா, எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆபீசரு, என் வீடு என்னோட பிரிண்டிங் பிரஸ் சுத்தி எங்கேயும் வெளியில போனது கிடையாது. இந்த நிறுவனத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் 5 நாடுகள் வெளிநாடுகள் டூர் போயிட்டு வந்திருக்கேன் மைலேஸ்வர் மார்க்கெட்டிங் நிறுவனம் மூலியமா. ஃபிளைட் ஏறினதே கிடையாது. எங்க ஊர்ல இருந்து மேல ஃபிளைட் நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லையா? ஃபிளைட் ஏறி அந்த ஃபிளைட்ல ஒரு நாளைக்கு போவோமான்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்பட்ட ஒரு நபர். அதே மாதிரி கார் எடுக்கும் போதும், ஸ்கூல்ல என் பசங்களை கொண்டு போய் விடும்போதும், பைக்ல கொண்டு போய் விடும்போதும் அவங்க கேட்ட ஒரு விஷயம் அந்த வழிகள். அப்பா என்னை கொண்டு போய் இந்த மாதிரி கார்ல கொண்டு போய் விடுவேன். இந்த மாதிரியான வழிகள், இந்த விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல ஏத்தணும். கண்டிப்பா நாமளும் உழைச்சு நம்ம ஒரு சொந்தமா தொழில் பண்ணி பெரிய ஆளாய் வரணும் முடிவு பண்ணி தான் இந்த களத்துல இறங்கினேன். அடுத்து போகும்போது இது வரைக்கும் என்னோட பசங்களை காலையில கொண்டு போய் இறக்கி விடுறது என்னோட 13 லட்சம் ரூபாய் கார்ல தான் ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு. அதே மாதிரிதான் ஃபிளைட் ஏத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட பசங்க, என்னோட வீட்டுக்காரமா எல்லாத்தையும் ஃபிளைட் ஏத்தி டூர் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றம் எதுல அடைஞ்சுன்னா கண்டிப்பா மைலேஸ்வர் மார்க்கெட்டிங் நிறுவனம் பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். என்னோட சேர்ந்து வரக்கூடிய அனைத்து அசோசியேட்ஸும் வளர்ச்சி அடைய வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு உயிர் மூச்சா எடுத்து பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு பெரிய, உங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் உருவாகும், ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். நாம எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல வழிகள் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் நீங்க ஒரு சிறப்பு விருந்தினரா போய் சொந்தமா கார் எடுத்து பிசினஸ் பண்ணி ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர், ஷார்பல் எக்ஸிக்யூட்டிவா பல லட்சங்கள் வருமானம் வாங்கி நம்ம பார்க்கும்போது நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம கார் கதவை திறந்து விடுற அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நிகழ்வு தான் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஒரு காலத்துல நான் யார் அப்படின்றது தெரியாது, எங்க அப்பா யாருன்னா தெரியும். இன்னைக்கு இன்விடேஷன்ல என்னோட பேரை போட்டு, அதுவும் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் மைலேஸ்வர் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் போட்டு இன்விடேஷன் பண்ணி என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நபரா மாறி இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு புண்ணியத்துக்கு புண்ணியமும் அதுக்கப்புறம் வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும். எல்லாருமே உள்ள வாங்க. வரக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பா பெரிய லெவல்ல உங்களோட ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிக்கும்
பொருளாதார மாற்றம் உண்டு பண்ணி உங்களோடு இணையக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி பொருளாதார மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போல அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி அற்புதமான உங்களுக்கு இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னோட அப்ளைன் லீடர்ஸுக்கும் சிறப்பா எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வழங்கின நம்மளோட ஸ்டேட் மேனேஜர் மிஸ்டர் சந்தோஷ் சாருக்கும் இந்த நேரத்துல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளுடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். லீடர்ஸ், நீங்க எல்லாரும் சார் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி வருங்கால உங்களுடைய அடுத்தடுத்த ரேங்குகளை நீங்கள் மேன்மேலும் சிறப்பாக அடையணும். அதுதான் மேனேஜ்மெண்ட்டுடைய ஆசையும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஒரு பயனுள்ள ப்ரோக்ராமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் எப்போதும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பிஸ்னஸ் ரீதியாக எப்பவும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்னா ஆரம்பிங்க. இதே போல் அடுத்த ஒரு டிடிபி செஷனில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அருமையான ஒரு